ஐபிஎல் தொடரில் நேற்று லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்துல வெற்றி பெற்றாங்க. இந்த போட்டியில முதல்ல பேட்டிங் செய்த லக்னோ அணி 7 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 166 ரன்களை எடுத்தாங்க. கேப்டன் ரிஷப் பண்ட் 49 பந்துகள்ல 4 பவுண்டரிகள் 4 சிக்ஸர்களுடன் 63 ரன்களை எடுத்தாரு. மதிஷா பத்திரனா, ரவீந்திர ஜடேஜா தலா 2 விக்கெட்டுகளை வீழ்த்தினாங்க. பின்பு விளையாடிய சிஎஸ்கே 19.3 ஓவர்கள்ல 168 ரன்களை எடுத்து வெற்றி பெற்றாங்க. சிஎஸ்கே கேப்டன் மகேந்திர சிங் தோனி அவர்கள் 11 பந்துல 4 பவுண்டரிகள் 1 சிக்ஸர்களுடன் 26 ரன்களை அடித்து அணியை வெற்றி பெற வைத்தாரு. மேலும் ஆட்ட நாயகன் விருதையுமே வென்றாரு. தொடர் தோல்விகளை சந்தித்து வந்த சிஎஸ்கேவிற்கு நீண்ட நாளைக்கு பிறகு வெற்றி கிடைச்சிருக்கு. சிஎஸ்கே அணி 7 போட்டிகள்ல 2ல வெற்றி பெற்று 5 தோல்வி அடைந்து 4 புள்ளிகள் பெற்று புள்ளிப்பட்டியல்ல கடைசி இடத்துல இருக்காங்க. சிஎஸ்கே தன்னுடைய அடுத்த போட்டியில மும்பை இந்தியன்ஸ் அணியை வர 20ஆம் தேதி விளையாட இருக்காங்க. நேற்று சிஎஸ்கே வெற்றி பெற்ற நிலையில மும்பைக்கு எதிரான போட்டியில பெரிய அளவுல மாற்றம் இருக்கும். ஆனா இளம் வீரர் ராகுல் திரிபாதி அணியில இருந்து அதிரடியாக நீக்கப்படுறாராம். கிடைத்த வாய்ப்புகள் அனைத்தையுமே வீணடித்த ராகுல் திரிபாதி ஒரு போட்டியில கூட 20 ரன்களை தாண்டல. அதிரடியாக ஆட முடியாமல் தடுமாறுவது, அது மட்டும் இல்லாம ரன்கள் அடிக்கவே ராகுல் திரிபாதி தடுமாறுறாரு. இதனால தோனி அவரை நீக்க முடிவு பண்ணிருக்காரா. அவருக்கு பதிலாக ஆயுஷ் மாத்ரேவை கொண்டு வராங்க. 11 அணி பக்காவாக இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தமிழ் நியூஸ் எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.